அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அறுவகை சமயங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் பல்வேறு விதமான சமயங்கள் இருக்கு. அத்தகைய சமயத்தை மக்கள் கடைபிடிச்சு நம் முன்னோர்கள் சொன்ன நெறிமுறையை கையாண்டு கொண்டு வராங்க. இதில் இந்தியாவில் உண்மையான சமயங்களை பற்றி இன்னைக்கு பார்க்குறோம். அறுவகை அப்படின்னு சொன்னால் 6 வகையான சமயங்கள். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமயம். இந்த காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய சமயம் விநாயகப் பெருமானுக்குரிய விநாயகப் பெருமான் வழிபாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். மிகவும் எளிமையான முறையிலே வழிபடுவது என்பது விநாயகப் பெருமானுடைய வழிபாடு. ஆகவே ஒரு பூ, அதுக்கடுத்து நிறைய பழங்கள், நெய்வேத்தியம், பிரசாதம் இதெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு அருகம்புல்லை வச்சுட்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னா அந்த விநாயகப் பெருமான். அத்தகைய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு என்பது மிகவும் எளிமையான முறையிலே அமைந்தது. விநாயகன் என்று சொல்வதற்கு மேலானவன், தலைவன் என்பது பொருள். முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய முதன்மையான கடவுள் என்பது விநாயகப் பெருமானைத்தான் அனைவரும் குறிப்பிடக்கூடிய. குழந்தைகள் எழுத தொடங்குறாங்க, அதுக்கடுத்து நம்மளே ஏதாவது நோட் புத்தகத்தில் எழுதுகிறோம் அப்படின்னா முகரம் போட்டு அதை தொடங்கும். எதுக்காக அப்படின்னா விநாயகப் பெருமானை அந்த இடத்துல நினைக்கிறோம். நான் உன்னை நினைத்து இந்த தொடக்கத்தினை செய்கின்றேன், இதனுடைய முடிவும் சுபக்கமாக இருக்க வேண்டும், லாபமாக இருக்க வேண்டும், எந்த குறைபாடும் இத்தகைய காரிய வெற்றி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த உகரத்தை இடுவார்கள். ஆகவே பல நெடுங்காலமாக விநாயகப் பெருமானுடைய வழிபாடு என்பது சிறப்பாக இருக்கும். கோயிலில்லாத ஊரை குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அத்தகைய வகையிலே விநாயகப் பெருமானுடைய கோயில்கள் இல்லாத ஊரே கிடையாது. ஒரு பெரிய அரசமரம் இருக்கும், அது கீழே விநாயகப் பெருமானுடைய சிலையானது அங்கே இருக்கும். ஆகவே மிகவும் எளிமையான ஒரு கடவுளாக விளங்கக்கூடியவர் இத்தகைய விநாயகப் பெருமான். அல்லாதவர்கள் இத்தகைய விநாயகப் பெருமானை பற்றி குறிப்பிடும்போது தேவர்க்கிடையுரியவன் நீத்தனை தேவா போற்றி, மூவருக்கு அரசளித்த முதன்மை பொருளை போற்றி, சேவடிக்கெடுமையாக சிறியன் தன்னை காப்பாய், மேவிய புறப்படித்த உத்தரசா போற்றி போற்றி என்று போற்றி திருத்தாண்டகங்களை விண்ணப்பம் செய்வார். இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுடைய சிறப்பே அதுதான். சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லி கொண்டு வரும். இந்த சங்கடகர சதுர்த்தி செஞ்சாலே போதும், மனதில் உள்ள சங்கடங்கள் அனைத்தும் நீக்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு. இத்தகைய வகையிலே 5 கிரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை, கோடு மீற்றனை, நந்தி மகத்தனை, ஞான குழந்தினை, இந்தியில் வைத்தினை போற்றுகின்றேனே என்று அழகாக சொல்லியிருப்பார். அதுபோல மிகவும் எளிமையான பாடல்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டை நமக்கு குறிக்கப்படுகின்றது. அத்தகைய சிறப்பினை கொண்டுள்ளது இத்தகைய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு. விநாயகனுக்கு உகந்த ராகம் என்பது நாட்டை ராகம். அத்தகைய ராகமானது விநாயகப் பெருமான் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு ராகமாக இருக்கு. பெருந்தெய்வ வழிபாட்டிலும் சரி, சிறுதெய்வ வழிபாட்டிலும் சரி, விநாயகப் பெருமான் இல்லாத ஒரு வழிபாட்டை நாம் எங்கேயும் ஒருபோதும் காணாமல் இருக்க முடியாது. இதுவே விநாயகப் பெருமானின் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரில் அம்மன் கோயில் இருக்குன்னா முதல்ல விநாயகர் இருப்பார், அப்புறம் முருகர் இருப்பார், அப்புறம் உள்ள அம்மன் இருக்கும். அது இல்லாமல் விநாயகர் தனியாகவும் திருக்குட நன்னீராட்டு என்பது விநாயகர் முதல்ல பண்ணிட்டு தான் மற்ற இதர தெய்வங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதான் அழகாக சொன்னாங்க, பந்தம் அகற்றும் அனந்த குணப்புறக்கும் இவற்பாடு இருக்குமோ, எந்த உலக எவனிடத்தில் ஈண்டிருந்து கரட்டுமோ, சந்தமறை ஆகும் கலைக்கும் அனைத்தும் எவற்பாடு
இறையாம் கணபதியை அன்புடன் தொழுகின்றான் என்று விநாயகனை நிறைய சிறப்பு பெயர்களாலே சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய வகையிலே இந்த அறுவகை சமயங்களில் காணாமல்